இப்படித்தான் இயேசுவை நம்புறோம், கடவுள் நம்புறோம், சரி. ஆனா நீங்க வேலை செய்யறது, உங்களுடைய சக்சஸ் இதுகள் வந்து உங்களோட கையில தான் இருக்கும். இப்ப அபிலிட்டி வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. இப்ப ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது வேற, அபிலிட்டி வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. இப்ப ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது வேற, உங்களுடைய உங்களுடைய லைஃப்ங்கிறது வந்து வேற. புரியுதா? இப்ப ஆவிக்குரிய ஜீவியம் வந்து வேற, உங்களுடைய லைஃப்ங்கிறது வந்து வேற. இப்ப ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி இருக்கலாம், ஆனா உங்களுடைய இயலுமை, உங்களுடைய திறன்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தானே வரும். உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய கலாச்சாரம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, அடுத்து உங்களோட பாடி, உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த அளவில் இருக்கு, உங்களோட மென்டல் ஃபிட்னஸ், அதாவது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு, இயற்கையாக உங்கள்ட்ட இருக்கிற திறன், இயற்கையாக உங்கள்ட்ட இருக்கிற உடல் பலம் எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் அசஸ் பண்ணிக்கணும், முதல்ல நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஜாப், உங்களோட தொழில் எல்லாமே இருக்க போகுது. அதை வளர்க்குறதுக்கு தான் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட நியூட்ரிஷன், உங்களோட டயட் பிளான், அடுத்து உங்களோட எஜுகேஷன், அடுத்து உங்களோட கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ஹெல்த்துக்காக நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ், என்னத்தை லிசன் பண்ணுறீங்க, என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்போர்ட்ஸ் செய்கிறீங்க, இதுகள்லாம் வந்து ஸ்கூல், இதெல்லாம் வந்து அதில் தான் தீர்மானிக்கும். அப்போ அங்கே வந்து உங்களோட ஆர்ட்ஸ், இப்போ என்ன மாதிரி மியூசிக் கேட்குறீங்க, என்ன மாதிரி மெடிடேஷன் செய்கிறீங்க, என்ன மாதிரி ப்ரே பண்ணும்போது என்ன மனநிலையில் ப்ரே பண்ணுறீங்கிறது மென்டல் ஹெல்த்து தீர்மானிக்கும். ஆனால் அவங்களோட அந்த அந்த இப்படித்தானே, இப்போ நான் ஆவிக்குரிய இதில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் 5 அடி மனுஷனா 7 அடி மனுஷனோட நான் ஃபைட் பண்ண இயலாதே. புரியுதா என்ன சொல்ல? அப்போ ஜப்புன்னு வரும்போது வந்து ஒரு காம்படிஷன் தானே இருக்குது. அப்போ அங்கே உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால், சர்ச்சஸும் தெரிஞ்சுக்கணும், அதை விசுவாசிகளும் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்னா என்னன்னு சொன்னால், நாங்கள் இயேசுவை வணங்குறோம், சரியா? இயேசுக்கிட்ட ப்ரே பண்ணுறோம், இயேசு சொன்ன மாதிரி வாழ்கிறோம். அப்போ அப்படி வாழ்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற மனசு, எங்களோட மனசுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? எங்களோட மனசுக்கு ஆவிக்குரிய கனிகள், அன்பு, கருணை, பொறுமை, இதெல்லாம் கிடைக்கும். அது கிடைச்சோன்னு நீங்கள் நல்லா நடந்துக்குவீங்க சமூகத்தில். அப்போ அதற்கு கூட நல்ல ஒரு ஜொப்பன் எடுத்து எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களோட டேலண்ட்டுங்கிறது வந்து அப்படி வராது. உங்களோட டேலண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிறதுல தானே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கணும். அப்போ அது வந்து உங்களோட பியோர் ஸ்கில், உங்களோட பியோர் எஃபர்ட், உங்களுடைய முயற்சி, அடுத்து உங்களுடைய திறன், கெப்பாசிட்டி, இது ரெண்டும் சேர்த்தது தான் அது. ஆனால் அதை செய்யும் போது ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு உதவும், அது வேற கதை. ஆனால் அதை செய்கிறது அப்படிங்கிறது, ஆவிக்குரிய வளர்ச்சி உதவதான் நீங்கள் கடவுள் வணங்குறீங்க. இப்போ மிச்சமெல்லாம் திறனை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது மனித அறிவில் தான் நடக்கும். மனித அறிவில் நடக்க வேண்டியது ஆவிக்குரிய ஜீவித்து கூட பெற முடியும் அப்படிங்கிறது போய். புரியுதா? மனித அறிவில் நடக்க வேண்டிய விஷயத்தை போய் ஆவிக்குரிய ஜீவித்து கூட பெற முடியாது. இப்போ இயேசுவை வணங்குறதால உங்கள் அறிவு வளருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டிபேட்டபிள். அப்படின்னா அதை வந்து நாங்கள் ஆகிய தான் பண்ணோம். இப்போ இயேசுவை வணங்குறதால உங்கள் அறிவு பெறுமா? இல்லை. அறிவு பெறுகிறதுல வந்து இயேசு அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கலாம். எப்படி? நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, பாட்டு படிப்பீங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அப்போ நல்லா படிப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அறிவு வளர்க்கறதுக்கு தேவையான கேட்டகரி, நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எப்படி எழுதுறீங்க, சின்னாலேருந்து எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் எப்படி படிச்சு கொடுக்குறாங்க, உங்கள் மைண்ட் எப்படி, நீங்கள் படிக்கிற விஷயம் எப்படி, நீங்கள் படிக்கும்போது என்ன மாதிரி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எப்படி படிக்கிறீங்க, எப்படி தூங்குறீங்க, எப்படி எழும்புறீங்க, எப்படி உங்களோட மைண்டை வச்சுக்கிறீங்க, எப்படி ஆக்களோட பழைய என்னமா இருக்குது, பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, டீச்சர்ஸோட சண்டை வருதா, அதுகள்தானே உங்களோட கல்வியை தீர்மானிக்கும். அப்போ அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி மட்டும் நீங்கள் கிறிஸ்டியன் ஆயிட்டீங்கிறதுனால அது மாறாது, அது வளம் போல தான் இருக்கும். என்ன ஒன்று உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறும், கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் வித்தியாசம் அப்படிங்கிறதுனால சில வேலை டிஃப்ரெண்ட் இருக்கும். கடவுள் ஞானத்தை அங்கே வந்து என்னதான் உணர்ச்சிகள், இப்போ ஒரு விஷயத்தை உணர்றீங்க, இங்கே இது செய்யக்கூடாது, இங்கே இது செய்யணும், அந்த உணர்ச்சியை வேணா இயேசு கொடுப்பாரா இருக்கும். இப்போ அதுலேயும் இப்போ ஒருத்தருக்கு அந்த உணர்ச்சி இருக்கலாம், இன்னொரு கிறிஸ்தவருக்கு அது இல்லாமல் இருக்கலாம் தானே. அப்போ நாங்கள் அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அதுக்கு பதில் வந்து சொல்ல முடியாது. நம்பலாம், நம்புறது வேற, ஸ்திரமாக சொல்றது வேற. அது அவங்கவுங்களுக்கு அமைகிறத பொறுத்து தானே. ஆவிக்குரிய ஜீவியமும் அவங்கவுங்களுக்கு அமைகிற ஆவிக்குரிய ஜீவியம் தான். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்துல. 30 நாள் இயேசுவை வணங்கி ஒரு ஆவிக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். 30 நாள் ஒரு நாள் இயேசுவை வணங்கி ஆவிக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறவனும் இருக்கலாம். அது வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை வாயிலேருந்து சரியான ஒரு வேர்டு அது கொடுக்கல, சொல்ல முடியாது, அது அப்படித்தானே. அப்போ அந்த எனக்கு சரியாக வந்துச்சுங்க, நான் அதை பிரசங்கத்தில் எல்லாருக்கும் சொல்லி அந்த கிறிஸ்டியன் சொசைட்டி இப்படி ஆகுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் அது ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு கேஸ், இப்போ யூஎஸ்லலாம் பிரசங்கி மேலே வந்து இப்போ சர்ச்லாம் கேட்குறாங்க, ஜொப்புக்கு போகலையா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி காய்க்கிறாங்க. ஜொப்புக்கு போகணும், வேலை செய்யணும், அதை பற்றி காய்க்கிறாங்க. இப்படித்தானே ஜொப்பு கிடைக்கிறாங்கிறது நாட்டின் எக்கனாமி, நாட்டின் டிசிஷன், அடுத்து உங்கள் கெப்பாசிட்டி, உங்களோட ஸ்கில், அதுகளை பொறுத்து தானே. அப்படின்னா ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு சர்ச் என்ன செஞ்சிச்சு அப்படி ஒரு பிரச்சனைன்னு வருது. அல்லது நாங்கள் ஜாப்ஸ் உருவாக்கணும் கிறிஸ்டியன்ஸ்.
இப்போ செக்யூலர் வேர்ல்டில் வேலை செய்யும்போது தானே கிறிஸ்டியன் ஆக்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தானே, சும்மா சொல்லிக்கலாம் தானே. இப்போ அப்படியா இருந்தால் நான் கிறிஸ்டியன் வேர்ல்டுக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும், அதை விட அட்வான்ஸ் சிவிலைசேஷன் போகணும். இப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டியது சொல்லிக்கிறது சரி வராதே, அது வேற கதை. இல்லை நான் ஏன் அந்த பிரசங்கத்தில் செய்கிறத நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்கவுங்க எடுக்கிற டிசிஷன் வேற. பிரசங்கத்தை சொல்கிற நேரம் அந்த அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாது. நாங்கள் அந்த ஒருத்தன் ஜாப் செய்ய விரும்பாமல் இருக்கலாம் தானே, ஒருத்தன் ஜாப் கூடயும் செய்யலாம் தானே. ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப்பும் போகலாம், ப்ரைவேட் ஜாப்பும் போகலாம் தானே. அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஜாப் போனால் உடனே சொல்லுவாங்க ப்ரைவேட்டுக்கும் போகணும் பாருங்க அப்படிமா. அப்போ ப்ரைவேட் போனால் சொல்லுவாங்க இல்லை கவர்மெண்ட்டும் போகணும் பாருங்க. இப்போ அப்படி தானே இப்போ சர்ச்சுக்கு வந்து தன் ஐடியாஸ் சர்ச் மாற்றும், அப்படிதானே. நான் சொல்றதை டக்குன்னு மாத்துச்சுன்னு சொன்னா அப்படி இயலாது. நீங்க சர்ச் சொல்றதுங்கிறத விட நீங்க இயேசு வணங்குறீங்க எல்லாம் சரியா, ஆனால் நீங்க வந்து தீர்மானிங்க நீங்க எப்படி, நீங்க என்ன இதுக்கு போகணும், உங்க கெப்பாசிட்டினா எப்படி நீங்க போகணும், உங்க ஆய்வு ஜீவம் எப்படி இருக்கு, உங்க தொழில் ஜீவம் எப்படி இருக்கு, உங்க கல்வி ஜீவம் எப்படி இருக்கு, உங்க சமூக ஜீவம் எப்படி இருக்கு, குடும்ப ஜீவம் எப்படி இருக்கு. சமூக ஜீவம்னா நீங்க ஆக்களோட பழக தெரியுதா, ஒழுங்கா ஆக்களை புரிஞ்சுக்க தெரியுதா, அடுத்து எதை செஞ்சா என்ன நடக்கும், ரீசன்ஸ் எதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்க தெரியுதா, ஏன் ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியுதா, அடுத்து தொழிலுக்கு சரியா போய்க்க தெரியுதா, அடுத்து உங்களுக்கு கல்வி இதெல்லாம் சரியா, அப்போ அதைத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து படிக்கிறதா, படித்தா என்ன சரி உங்களுக்கு, எந்த விஷயத்துறைக்கு அதுதான் அது வந்து வேற வேற எதை நீங்கள் எடுக்கணும். சில உங்களுக்கு சில விஷயம் முடியாமல் இருக்கலாம், அப்போ எது முடியாதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமே, அதுதான் ஆகணும் முக்கியம். அப்போ அது வந்து உங்களோட ஓன் நாலேஜில் நீங்கள் செஞ்சுக்கிற ஒரு விஷயம், அது உங்களோட மனித அறிவினால் உணரப்பட வேண்டிய, செய்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கும் வேதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த ஃபுல்லாக இந்த சர்ச்சில் சொல்கிற அளவுக்கு நடக்குமாங்கிறது தெரியல, அதான் அது டிபேட்டபிள். இல்லைப்பா, கிறிஸ்டியானிட்டி வந்து இன்னொன்றுக்கு பிளைண்ட் ஃபெய்த், அந்த குருட்டு விசுவாசத்தை காய்க்கல. கிறிஸ்டியானிட்டி என்னத்தை கதைக்குது அப்படின்னா எத்திக்ஸை கதைக்குது. இப்போ நீ முன்னேறிட்ட, உன்கிட்ட காசு இருக்குது, நீ எப்படி நடந்துக்கிற, நீ எப்படி மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணுற, நீ எப்படி மற்றவங்களோட நீ டீல் பண்ணுற, அந்த காசை எப்படி செலவழிக்கிற, காசை எப்படி சம்பாதிச்ச, உன்ட மைண்ட் எப்படி இருக்குது, நீ எதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்க, எதை ரொம்ப என்ஜாய் பண்ணுற, அப்படி எத்திக்ஸை காய்க்குது. அந்த மென்டலியும் எத்திக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது கிறிஸ்டியானிட்டி. அதாவது எல்லாத்துலேயும் ஒரு எத்திக்ஸ் கோடன்னு கொடுக்குது கிறிஸ்டியானிட்டி. அது வேற, அது வந்து அந்தந்த தொழிலை பொறுத்து மாறும். ஆனா அப்ப அந்தந்த தொழில் என்ன அப்படிங்கிறது வந்து உங்க கையில தானே இருக்கு. அந்தந்த ஃபீல்டு என்னங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் சேம். இப்ப கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி வாழ்றதுங்கிறது வேற. ஆனா அது 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 என்ன சப்ஜெக்ட்ங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப கிறிஸ்டியன் எத்திக்ஸை தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது, பிளைண்ட் ஃபைத்தை காய்க்கல. இப்ப ஏசு நம்புங்க எல்லாம் கிடைக்கும் இல்ல, அப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற எத்திக்ஸ் தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்குன்னு பணம்னே நிற்கிறது இல்லை, தான தர்மம் பண்ணவும் வேணும், விளங்குதா? அதுக்குன்னு அறவே வேலை செய்யாமல் இருக்குது இல்லை, பணம் சம்பாதிக்க வேணும். அதுக்குன்னு ஒரேடியா வேலை மட்டும் இல்லை, லைஃப் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், ப்ரே பண்ணணும், ஃபேமிலி லைஃப் பார்க்கணும். அதான் எத்திக்ஸ். நீங்கள் என்னென்னத்தை செய்யணுங்கிற லிஸ்ட்டை தான் கிறிஸ்டியானிட்டி கொடுக்குது. அதை எந்தெந்த அளவில் செய்யணுங்கிறத தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. அந்தந்த அளவில் செஞ்சுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை செய்ய முடியுமா முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு தான் இந்த ஸ்கூல் போகிறோம், எஜுகேஷன், இந்த எல்லா கதையும் நம்ம காய்க்கிறோம். இப்போ எல்லாருக்கும் எல்லாம் ஏழாவது தானே. அதான் அந்த தன்னை கண்டுபிடிக்கணும், தன்ட்ட இருக்கிறது எங்கே விற்கலாம்னு கண்டுபிடிக்கணும், எங்கேக்கு தான் சரின்னு கண்டுபிடிக்கணும், எது சரி எது பிழைன்னு கண்டுபிடிச்சு செய்யணும், அவ்வளோதானே. அதை கண்டுபிடிச்சு செய்யுங்கன்னு தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. செய்யுங்க, ஸ்தோத்திரிங்க, இயேசுங்கிற நாமத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய விடுதலை இதெல்லாம் கிடைக்கும், வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும். ஆவி அப்படிங்கிறதுல அதாவது நாங்கள் சாத்தானோட நாங்கள் போராடுறது, சாத்தானை அழிக்கிறது, அதை சாத்தானை கண்ட்ரோல் பண்ணுறது, சாத்தான விஷயங்கள் இல்லாமல் ஆக்குறது தான் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஆவிக்குரிய விஷயம் தானே. ஆனால் அவங்களோட தொழில் திறன் அதுகளில் வந்து உங்களுடைய உடல் பலம், உங்களுடைய அறிவு பலம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பேரண்ட்ஸ், நீ எங்கே பிறந்தீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி வாழ்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்கூல் போகிறீங்க, எப்படி படித்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, எப்படி வளர்க்குறீங்க, அதெல்லாம் செல்வாக்கு செலுத்தும். அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆவிக்குரிய ஜீவம் இருக்குங்கிறதுக்காக அதுகளும் சரியாக வரும்னு நீங்கள் 100% சொல்கிறது கஷ்டம். ஆனால் இயேசுவை நம்பினா நீங்கள் பரலோகம் போவீங்கிறது 100% ஒத்துக்கலாம். இயேசுவை நம்பினா நீங்கள் ஒரு உணர்ச்சிகள் பியோர், அதாவது உணர்ச்சியில் ஒழுக்கம், உணர்ச்சியில் ஒழுக்கம் இருக்கும் அப்படிங்கிறது சரி. இப்போ நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ஆம்பளையாக இருக்கலாம், நீங்கள் சல்லி சம்பாதிக்கிற ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் கண்ட பொம்பளையோட சுத்தேலுமா ஏலாது. புரியுது? அதைத்தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், எல்லாம் சரி, அதுக்குன்னு வேண்டியமாய் நீங்கள் இருக்கலாமா? ஏலாதே. ஒரு குறிப்பிட்ட அளவு எத்திக் கொண்டு இருக்கேன்னா அந்த உணர்ச்சி, அதைத்தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. உங்களோட ஆட்டிடியூடை தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. கிறிஸ்டியானிட்டி காய்க்குது என்னத்தான் அப்படின்னா ஆட்டிடியூட் அண்ட் குவாலிட்டிஸ்ங்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி காய்க்குது.
பட் ஹவு டு டூ சம்திங்ன்றது நீங்கள் தானே லேர்ன் பண்ணும். with which attitude you are operating a machine அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி காய்க்குது. பட் how to operate that machine, what is the science behind that machine, what is the politics behind that machine, resource material, what is the economy behind that machine அப்படிங்கிறது ஹியூமன் நாலேஜில் தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த எக்கனாமியை டிசைட் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கிறது கிறிஸ்டியானிட்டி காய்க்கும். புரியுதா? இப்போ அந்த மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணும்போது மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்கிறது மைண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிற ஒரு இடத்துல அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி காய்க்கும். அந்த ஃபோக்கஸ் உருவாகுது நீங்கள் கடவுளை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரே பண்ணுறதே அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது உண்மையிலே உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த பைபிளில் சொல்கிற மாதிரி நடக்குதாங்கிறது நீங்கள் செக் பண்ணணும் இருக்கா, அதான் உள்ள பாயிண்ட். ஆனால் அதுக்கு பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி நடந்தால் நடக்காட்டியும் நீங்கள் இயேசுவை நம்பிக்கிட்டு தான் இருக்கணும். அதை தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை உங்கள் சொந்த அறிவில் நீங்கள் செஞ்சுட்டு போவீங்க. அதான் அந்த வேற வேறையாக தான் நம்ம காய்க்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட், ஆனால் அதே மாதிரி இன்டர் கனெக்டட் இல்லாமல் இடமும் இருக்குது. அப்படி தான் அதை பார்க்குறது.